Hello everyone, this is Joyson from JC Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மலக்கோட்டை. அதுதான் நம்மளோட எபிசோட் 2. அண்ட் ஆக்சுவலி பார்க்குறீங்கன்னா நான் கார்த்திகை போய் உங்களுக்கு இந்த வீடியோ கொடுக்க வேண்டியது, பட் அதை மிஸ் பண்ணிட்டேன். பட் டிலே ஆகிடுச்சு. சாரி ஃபார் தட் ஒன். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் ஊர் மலக்கோட்டை. இது எங்கே இருக்குது அப்படின்னு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளரிட்டேன், ஃப்ரீயாக விடுங்க. ஓகே, இந்த மலக்கோட்டை வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸு. அந்த காலத்தில் போர்க்காலத்தில் வந்து அந்த காலத்து மிலிட்ரி ஆர்மின்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க வந்து இது வந்து ஒரு கோட்டையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட இடம். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 3 கோயில் இருக்குது. மேலே வந்து உச்சி பிள்ளையார் கோயில் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அப்படி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எங்கள் ஊர் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ். அதாவது கையில் நீங்கள் வந்து நாங்களாம் வந்து ஸ்கூல் படிக்கும்போது கையில் ஒரு 10 ரூபா இருந்தால் போதும், இந்த இடத்துக்கு வருவோம். அந்த 10 ரூபாயில் பஸ்ஸுக்கு 2 ரூபா 2.5 ரூபா போகும். எங்கள் ஊர்லேருந்து எங்கள் ஏரியாவிலேருந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு 2 ரூபா 2.5 ரூபா டிக்கெட்டில் வந்துடுவோம். இங்கே வந்து ஒரு 2 ரூபாய்க்கு எங்களோட ஃபேவரட் மைக்கிள்ஸ் ஐஸ்கிரீமில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம். அதுக்கு போக மிச்சம் இருக்கிற ஒரு 5 ரூபா 6 ரூபா வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஜாமான் வாங்கிட்டு போகலாம், திங்ஸ் வாங்கிட்டு போகலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். உங்கள்கிட்ட 10 ரூபா இருந்தாலும் சரி 100 ரூபா இருந்தாலும் சரி, இருக்கிற காசுக்கு திருப்தியாக நீங்கள் எடுக்கலாம். அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அதை தாண்டி வேறு என்ன இருக்குன்ற நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சர்ச் பார்த்தீங்கன்னா லூர்து மாதா சர்ச். இந்த ஊர்லேயே ரொம்ப ஃபேமஸான சர்ச், இருக்கிறதுலே பெரிய சர்ச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் சிட்டியில் எங்கேருந்து பார்த்தாலும் ஸ்ரீரங்கம் கோயில் தெரியும்னு சொல்லி நான் ஃபஸ்ட் வீடியோவில் சொன்னேன். அதே மாதிரி இந்த சர்ச்சும் உங்களுக்கு எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும். அப்படி ஒரு இம்பார்ட்டண்டான ஹைட்டான சர்ச்சு. அண்ட் இது வந்து ஒரு 150 வருஷம் பழைய கோயில். அண்ட் இது இன்னும் ஆக்டிவாக இருக்குது. இதில் மாஸ் நடக்குது. மோஸ்ட்லி வந்து எல்லாருமே இந்த சரௌண்டிங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க எல்லா கிறிஸ்டியன்ஸாக இருந்தாலும் சரி, சில ஹிந்துஸ் கூட இந்த சர்ச்சுக்கு போயிட்டு தான் வந்து அவங்க வேலைக்கே போக ஆரம்பிப்பாங்க. அப்படி ஒரு விசேஷமான சர்ச். அண்ட் பின்னாடி தெரிய தெப்பக்குளமும் தெப்பக்குளம் தான் பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கும் இந்த சர்ச்சுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பிளேஸு. இந்த தெப்பக்குளத்தை ஒட்டி இருக்கிற ஆர்ச் தெரியுது இல்லை, அந்த ஆர்ச் வழியாக உள்ளே போனீங்கன்னா சின்ன 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 கடைகளாக நிறையா இருக்கும். அது லேடிஸ் வாங்குற திங்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜென்ஸ் வாங்குற எலக்ட்ரானிக் குட்ஸாக இருக்கும், எல்லாமே உங்களுக்கு சீப்பான ரேட்டில் கிடைக்கும். அண்ட் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க பார்த்தீங்கன்னா ஜாய் அலுகாஸ் அண்ட் சென்னை சில்ஸ் அந்த மாதிரி பில்டிங் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹோலி கிராஸ் காலேஜ் அண்ட் ஸ்கூல் இருக்குது. அது வந்து கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அண்ட் கேர்ள்ஸ் காலேஜ். திருச்சியில் இருக்க எல்லா பசங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஃபேவரட்டான பிளேஸ், எனக்கும் கூட. அண்ட் திரைநேரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கம்ப்யூட்டர், நீங்கள் திருச்சிக்கு வந்து எந்த ஒரு கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கினாலுமே வந்து எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா திரைநேரம் ஏரியாவில் தான் வாங்கலாம். பட் இப்போ வந்து யாருக்கு உடம்பு சரியில்லைனாலும் திரைநேரம் தான் வருவாங்க. ஏன்னா அந்த இடம் ஃபுல்லாக வந்து ஹாஸ்பிட்டல் ஏரியாவாக மாறிடுச்சு. அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இப்போ திரைநேரம் ஆகிடுச்சு. அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குற ரூட் பார்த்தீங்கன்னா இது நேராக உறையூருக்கு போகும். அதாவது சிட்டியை விட்டு வெளியில் போயிடும், உறையூர் போயிட்டு அண்டு திரைநேருக்குள்ளேயும் போகும். இப்போ நம்ம இருக்கிற ஸ்பாட்லேருந்து நீங்கள் பார்க்குற சரௌண்டிங் பார்த்திங்கன்னா மலக்கோட்டை சர்ச் மட்டும் கிடையாது, அங்கனக்குள்ள ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அது வந்து சத்திரம் பஸ் ஸ்டாண்டு. மோஸ்ட்லி உங்களுக்கு சென்னையிலேருந்து வர பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை எந்த சரௌண்டிங்கில் இருக்கிற எல்லா பஸ்ஸு, பெங்களூர்லேருந்து வர பஸ்லாம் வந்து சத்திரத்துக்கு போயிட்டு தான் வந்து சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகும். அது வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன். அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோஸில் இன்னும் நிறைய பார்ப்போம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ரெட்டமலை. ரெட்டமலைன்னு சொன்னால் எனக்கு 2 விஷயம் மைண்டில் வருது. ஒன்று வந்து நான் கெடா விருந்து சாப்பிட்டது. ஆமாங்க, ரெட்டமலைனாலே வந்து கெடா விருந்து தான். கெடா விருந்துன்னு வச்சாலுமே வந்து பஞ்சாயத்து தான். எப்போவுமே கெடா விருந்து நம்ம ஒரு சைடு சாப்பாடு கட்டிக்கிட்டு இருப்போம், அங்கிட்டு 4-5 பேர் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இது வந்து ஒண்டிக்கருப்பு கோயில். இதுக்கு மேலே வந்து ஒரு சின்னோண்டு புத்து மாதிரி இருக்கும். இந்த மலை மேலே வந்து ஒரு சின்ன புத்து மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு குட்டி கேட் ஒன்று போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே வந்து பெரிய ராஜநாகம் இருக்குது, 5 தலை நாகம்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துருக்கேன், அந்த இடத்த பார்த்துருக்கேன். பட் ஆனால் வரைக்கும் அந்த பாம்பு பார்த்தது கிடையாது. அது 2வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துக்கு நான் வந்து பார்க்கலாம், வீடு பக்கத்தில் இருக்கிற போய் பார்க்கல அப்படின்னு சொல்லி இந்த ரெட்டமலைக்கு சின்ன வயசில் நானும் எங்கள் அம்மாவும் சைக்கிளில் வந்தோம். சைக்கிளில் வந்து சுற்றி பார்த்துட்டு திருப்பி போகிறப்ப மணி ஒரு 6-6:30 இருக்கும். நாங்கள் வந்து ரயில்வே ட்ராக் ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்கும், அதை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ போகிறப்ப பார்த்திங்கன்னா அது கோரையாறு பிரிட்ஜு, கீழே தண்ணி இருக்கும், கீழே ஆளுங்களாம் குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் கரெக்டாக பாதி பிரிட்ஜில் இருக்கும், பின்னாடி ட்ரெயின் வந்துருச்சு. அதனால் வந்து அங்கே இருக்கவங்களாம் வந்து உடனே குதிங்க ஆற்றுக்குள்ளே குதிங்கன்னாங்க. நாங்கள் வந்து சைக்கிள் வச்சுருக்கனால எங்கிட்டும் போக முடியாமல் குடுன்னு ஓடி போய் சைக்கிளை வேகமாக தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வந்து கரெக்டாக வெளியில் வர்றோம், எங்களை கிராஸ் பண்ணி ட்ரெயின் போகுது. அப்படியே இந்த ஹேர் இலையில் உயிர் தப்புறோன்னு சொல்லலாம், அந்த மாதிரி மூமெண்ட்டு இப்போயும் நினச்சா அது வந்து ஒரு டர்ஜாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். எங்கள் அம்மா இன்ன வரைக்கும் அதை மறக்கவே மாட்டாங்க. அப்படி நடந்தது. தட்ஸ் இட். வீடியோ சின்னதாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா இமீடியட்டாக இன்னொரு வீடியோ போடலான்னு இருக்கேன் நாளைக்கு. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்,
திருச்சியில் வேறு எங்கெங்கெல்லாம் போகலாம், என்னென்ன பார்க்கலாம் நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ, இல்லை வேறு என்ன பற்றி தெரிஞ்சுக்கணும்னு, திருச்சி பற்றி வேறு என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் திருச்சியா, உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு திருச்சி பற்றி சொல்லணுமா, நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பார்க்குறது எபிசோட் 2 தான், இன்னும் 3, 4, 5 வரிசையாக வர வேண்டியது இருக்குது. அதனால் வந்து இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் லவ். டேக் கேர். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. பாய்.